எல்லோரும் நியூஸ் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஸ்டோரியில் அது போட்டிருப்பாங்க. ஆர்கே நகரில் தாவேகா நிர்வாகி 10 வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் பண்ணாங்க அப்படின்னு. கட்சி வேலையை மட்டும் பாருங்கடா, என்னடா வேலையை பார்த்து. அதுவும் எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து இந்த மாதிரி ஆகுது. அதுவும் இந்த திடீர் நிலமெல்லாம் அவங்களுக்கெல்லாம் சென்ட் பண்ணியிருப்பாங்க. கன்ஃபார்மாக ஸ்டோரி வைப்பாங்க, இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. சரி விடுங்க, இதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. பெண்களுக்கான பாதுகாப்புக்காக தான் இந்த கட்சி வந்து, மக்களுக்காக பாதுகாப்புக்காக தான் இந்த டிவிக்கு வந்து தளபதி ஓப்பன் பண்ணி ஜெயிச்சிருக்காரு. ஒரு டிவிக்கு நிர்வாகியாக இருந்து இந்த மாதிரி வேலை பண்ணுற வேலையாடா உங்களுக்கெல்லாம் சப் போறீங்க. என் சைடில் வந்து தளபதிக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான். இந்த பெண்களுக்கெல்லாம் எவ்வளோ பாதுகாப்பு தர முடியுமோ அவ்வளோ தாங்க. இந்த லா அண்ட் ஆர்டர் எவ்வளோ ஏற்ற முடியுமோ அவ்வளோ ஏற்றுங்க. எவ்வளோ சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுங்க. பெண்களுக்கு முக்கிய பாதுகாப்பு பெண்களுக்கு தாங்க. ஹராஸ்மெண்ட் தடுக்க என்னென்ன வழிகள் இருக்கோ, அது டிசிஷன்ஸ் இருக்கோ, அது எல்லாமே ஸ்ட்ராங்காக கொடுங்க. அண்ட் இந்த உங்கள் கட்சியில் எத்தனை பேர் இருந்தாங்க, எங்கள் கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க, அந்த எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. தப்பு பண்ணவன் எங்கள் டிவிக்கு இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும், எந்த கட்சி இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டவங்க மக்கள். ஸோ இதெல்லாம் ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. ஸோ பெண்களுக்காக எவ்வளோ சேஃப்டி தர முடியுமோ அவ்வளோ தாங்க. ஸோ கட்சியில் யாராவது இந்த மாதிரி தெரிஞ்சால் உடனே தூக்கிடுங்க. தயவுசெய்து தூக்கிடுங்க. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ப்ளீஸ். ஸோ இதுதான் என் கோரிக்கை. எங்கள் தளபதிக்கு போய் சேரணும்னு இந்த கோரிக்கை நான்